இது உங்களுக்கான பாரம்பரிய உணவுகள். இப்பொழுது மதுராந்தகம் அருகில் அனிச்சம் பெஸ்ட் காஃபி ABC, சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, மேட்டுப்பாளையம், மதுராந்தகம். அசல் சுவை அதே சுவை. இப்பொழுது அனிச்சம் பெஸ்ட் காஃபியில் வங்க கடலையே வஞ்சக கடலையாய் மாறி கொஞ்சி விளையாடிய புஞ்சுகளை எல்லாம் கொய்து கொண்டு போனதே சுனாமி என்கிற பேரலை. அந்த நேரத்துல நான் பட்டினம்பாக்கம் பகுதியை சார்ந்தவன்றதுனால கிட்ட போய் பார்த்தேன். எத்தனையோ மக்கள் பிணமாக மிதக்கிற போது கூட அங்கே நீ இந்துவா கிறிஸ்தவனா என்று மதங்களை பார்த்தோ, நீ நேபாளியா முஸ்லிமா என்று இனங்களை எல்லாம் பார்த்தவர்கள் போராடவில்லை, மனிதர்கள் என்று பார்த்து போராடினார்கள். அந்த விதத்துல சுதந்திரம் என்பது மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. காதலை பத்தி சொல்றீங்க, சுட்டரிக்கும் வெயிலிலும் கடற்கரை நனைந்து கொண்டிருக்கிறது தோழர்களே. காதலர்களின் முத்தமழையால் இன்றைக்கு ஈழத்திலே பிழைக்க வழி தெரியாமல் கடலை கடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னை போன்றவர்கள் இன்னமும் கிழக்கு கடற்கரை சாலையிலே கடலை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தோழர்களே, சிந்திச்சு பாருங்க. உங்களுக்காக குரல் கொடுத்தோம். 2 மலர்கள் ஒன்று சேர்ந்தால் அதை மாலை என்று சொல்லி மரியாதை செலுத்துகிறீர்கள். 2 கலர்கள் ஒன்று சேர்ந்தால் அதை தேசிய கொடி என்று சல்யூட் செய்கிறீர்கள். ஆனால் 2 மனங்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டும் ஏன் கலப்பு திருமணம் என்று பிரித்து விடுகிறீர்கள் என்று உங்களுக்காக குரல் கொடுத்தோம். ஆனா அந்த சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்தாதீங்க. எப்படிப்பட்ட சுதந்திரம் தெரியுமா? நேதாஜியினுடைய ராணுவ படையிலே ஒரு ராணுவ வீரன் இருக்கிறான். அவன் போராடக்கூடிய களம்ன்றது தண்ணீரே இல்லாத அந்த இடத்துல இந்திய தேசத்திற்காக போராடி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்துல தண்ணி இல்லாம அவன் சாவ போறான். அப்படி சாவ போ சொல்ல அந்த வழியா ஒரு பொண்ணு போறா. ஐயோ, என்னுடைய இந்திய தேசத்திற்காக போராடுறானே, இப்படி சாவ போறானே அப்படின்னு நினைச்சு தன்னுடைய தாய்ப்பாலையே தண்ணீராக கொடுத்து இந்த இந்திய தேசத்தை வளர்த்திருக்கிறோம். எனவே இந்த சுதந்திரத்தை தயவு செய்து தவறாக பேசிவிடாதீர்கள். ஆனா அவர் சொன்னதுல ஒரு விஷயத்தை நீங்க நினைவுல வைத்துக் கொள்ளணும். சுதந்திரம் எவ்வளவு முக்கியம்னு பேசின கணேஷ் நிறைவு செய்யற போது ஒரு விஷயம் சொன்னார். ஈழத்தமிழர்களுடைய அனுபவிக்கிற கொடுமையை சொன்னார். ஈழத்தில் சிங்களவர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் தமிழர்களுக்கும் இருந்திருந்தால் தமிழர்களுக்கு இந்த கொடுமைகள் நிகழ்ந்திருக்காது என்பதை மட்டும் சிந்தித்து பார்த்தால் சுதந்திரத்தினுடைய தேவை எவ்வளவு என்பது புரியும். நான் ஒரே அந்த ஈழத்தை ஒரு 4 வரி பாடல்ல சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க. ஈழத்தின் கரையிலும் போராட்டம், எல்லாம் மொழியின் வேறாட்டம். ஈழத்தின் கரையிலும் போராட்டம், எல்லாம் மொழியின் வேறாட்டம். படை கொண்டு மோதும் பைந்தமிழா, படை கொண்டு மோதும் பைந்தமிழா, உன் இடை வந்த கடல் தான் கண்ணீரோ. உப்பு கரிக்குதுங்கய்யா. சவாஸ் சவாஸ் ஐயா, ஒரு விவசாயி சேத்துல காலை வச்சாதான் நாம இன்னைக்கு சோத்துல கைய வைக்க முடியும். ஒண்ணும் இல்லைங்க, நீங்க இன்னைக்கு பேருந்துல பயணம் செய்றீங்க. யாரை நம்பி பயணம் செய்றீங்க? அந்த ஓட்டுநர் நம்பி. உங்க உயிருக்கு யாருங்க உத்தரவாதம்? ஒரு தொழிலாளி. அந்த தொழிலாளி நம்பிதான் இத்தனை பேர்த்தோட உசுரம் இருக்குங்கய்யா. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஒருத்தருடைய உழைப்புக்கு ஏற்பதாங்க அவனுடைய உயர்வும் இருக்கும். இந்தியாவில ஒரு பெரிய பணக்காரர்னு பேர் எடுத்தவர் அம்பானி. காரணம் என்னங்கயா? அவரோட உழைப்பு. ஆப்ரஹாம் லிங்கன் எடுத்துக்கோங்க. அவருடைய தந்தை ஒரு செருப்பு வியாபாரி, எல்லாத்துக்குமே தெரியும். அவர் என்ன செய்வாரு, அவருடைய சின்ன வயசுல சந்தைக்கு போய் காய்கறி வாங்க போவாருங்க. அப்ப அவர் கூட படிச்ச சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாருமே காய்கறி வித்துட்டு இருந்த அந்த அவல நிலையை பார்த்து இவர் என்ன சொன்னாரு, நான் ஒரு ஜனாதிபதியா வந்தா இந்த அவல நிலையை கண்டிப்பா ஒழிப்பேன்னு சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லைங்க, அவர் ஜனாதிபதியா அந்த அவல நிலையை உழைச்சு அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தையே மாத்தி இருக்காருங்க. அந்த ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு கூட்டத்துல கலந்துகிட்டாரு. அந்த கூட்டத்துல அவரோட விரோதி ஒருத்தர் மேடையில பேசும்போது ஆப்ரஹாம் லிங்கனை இழிவா பேசணுங்கிறக்காக அவர் சொன்னாரு, அவருடைய தந்தை தச்ச செருப்பு தான் நான் இன்னைக்கு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஆப்ரஹாம் லிங்கன் மேடைக்கு மிக்க நன்றிங்க, என் தந்தை ஒரு தொழிலாளிங்கிற இந்த கூட்டத்துக்கு நீங்க ஞாபகப்படுத்தினதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். உங்க செருப்பு பிஞ்சிருச்சுன்னா என்கிட்ட கொடுங்க, நான் தைச்சு தரேன் அப்படின்னு சொன்னாருங்க. அமெரிக்காவில லிட்டில் போப்னு ஒரு கிராமம், அதுல ஜான் கெனடி என்றவர் ஒரு மேடையில பேசினாரு. அப்போ ஒரு சின்ன பையன், ஒரு தம்மா துண்டு பையங்க போய் அவர் விரல புடிச்சு ஆட்டிட்டு இருந்தாராமா. அப்ப ஜான் கெனடி கேட்டாரு, என்பா உனக்கு எதிர்காலத்துல என்னவா ஆகணும்னு ஆசைன்னு கேட்டாருங்க. அதற்கு அந்த சின்ன பையன் சொன்னா, நான் நீ ஆகணும், நான் உன்னோட இடத்துக்கு வரணும்னு சொன்னாங்க. அவர் தான் பில் கிளின்டன். காரணம் அவரோட உழைப்பு. 1945 வருஷத்துல ஜப்பான் நாட்டுல ஹிரோஷிமாங்கிற நகரத்து மேல அமெரிக்கர்கள் வெடிகுண்டு வீசினாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும்.
அப்போ ஹிரோஷிமா நகரத்துல கிட்டத்தட்ட 1,60,000 பேர் மக்கள் இறந்திருக்காங்க. அதுல குழந்தைங்களும் சேர்ந்திருக்காங்க. அந்த நகரத்துல அந்த ஹிரோஷிமாங்கிற நகரமே அழிஞ்சிரும்னு நினைச்சிட்டு இருங்கப்போ அந்த ஜப்பான் நகரமே உழைப்புல முன்னேறி இருக்குன்னா அதுக்கு காரணம் என்னங்கய்யா? அந்த நகரத்துல உழைப்பு. ஒவ்வொரு வீட்லயும் எழுதியிருக்காங்க, ஜப்பானால முடியாதது எவனாலையும் முடியாது அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்களோட உழைப்பு. பில் கேட்ஸ் அப்ப அவரும் தொழிலாளி லிஸ்ட்ல தான் வர்றாரு, தொழிலாளி லிஸ்ட்ல வந்தாரு. சரி. அதுக்கு காரணம் அவரோட படிப்பு இல்ல, அவர் படிப்புல தோல்வி அடைஞ்சாரு. இருந்தாலும் அவர் உழைச்சு அந்த கம்பெனிக்கு முதலாளியா வந்திருக்காருங்க. அப்ப தொழிலாளிகள் தினம் தான் கொண்டாடப்பட வேண்டியது. அதான் இன்னைக்கு எம்ஏ படிச்சவன் எரும மாடு மேய்க்கிறானா அது அவனோட தப்பு இல்ல, அவனோட தலையெழுத்து. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சவன் ஆட்டோ ஓட்டுறானா அது அவனோட தலையெழுத்து இல்ல. அவன் படிக்கலைனாலும் அவன் உழைச்சிருந்தா கண்டிப்பா அவனுக்கு முன்னேறி இருக்கலாம் இல்லைங்க. அப்ப அந்த தொழில் தான் பாராட்டக்கூடியது, கண்டிப்பா. தொழிலாளர் தினம் தான்.